நெறைய பேத்துக்கு போர்ட்ஃபோலியோ ஏறவே இல்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டினுடைய அப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக்ஸ் இன்னும் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. முக்கியமான செக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல. மிட் கேப் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ரெவென்யூ குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 30% நிஃப்டி மிட் கேப்னுடைய ஏர்னிங்ஸ் இழந்து கூட வளர்ந்து கூட கிட்டத்தட்ட நிஃப்டி மிட் கேப் ஒண்ணும் வளரல. கிட்டத்தட்ட அதே ரேட்ல தான் இருக்கு. 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஒரு 7, 8% வளர்ந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 16% டவுன்ல இருக்கு. இன்னைக்கு நெறைய பேரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் எங்க, போர்ட்ஃபோலியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும்போது நீங்க எப்படி வளரும்? ஏன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸே 16% டவுன்ல இருக்கு. ஏர்னிங்ஸ் 7% வளர்ந்து தான் இருக்கு. ஆனா 16% டவுன் இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்கும் அடிபட்டிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் இன்னொரு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அந்த லாஸ்ட் 2, 3 இயர்ஸ்ல ஏற்பட்ட குரோத்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்ல நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு. இந்த தடவ பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஃபெயில் ஆயிருக்கு. நெறைய கம்பெனிஸ் 30%, 40% பக்கமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால பாசிபிலிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ் வந்து டவுன்ல இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். இது கவர்ன்மென்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் கவர்ன்மென்ட் ஸ்பெண்டிங் பொறுத்து தான் இருக்குங்கிறதுனால, பட்ஜெட் டைம் வந்து பிப்ரவரி 1 வரும். ஸோ பிப்ரவரி 1 வரும்போது தான் உங்களுக்கு டிஃபென்ஸ், ரயில்வே, இன்ஃப்ரா இந்த 3 செக்டர் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும். நார்மலாவே இந்த செக்டார்ஸ்க்கெல்லாம் இந்த மழை காலம் வந்து ரொம்ப டஃப்பான டைமிங். ஸோ டஃப்பான டைமிங்னா என்ன, மழை காலம் வரும்போது நீங்க ரோட் போட முடியாது, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. ஈவன் அதர் மேனுவல் ஒர்க்ஸும் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து டவுனா இருக்கும். அது இன்ஃப்ரா வந்து ஒரு சீசனல் பிசினஸ் மாரி தான். ஸோ அந்த ஒரு குவார்ட்டர்லியான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இன்ஃப்ரால வந்து டவுன் இருக்கத்தான் செய்யும். லைக் ஒரு பவர் செக்டார் எடுத்துக்கங்க. இது வின்டர் சீசனு. எப்படி ஏறும் பவரு? நார்மலா ஏறாது. ஸோ பவர் சீசன் நீங்க என்டயர் மார்க்கெட்டே ஏறி 10%, 20% நீங்க நிஃப்டியே ஏறி இருந்தாலும், பவர் செக்டர் இந்த டைம்ல ஏறாது. ஏன்னா ஏறுனா அது ஏறுறதுக்கான சான்சஸ் இல்ல. ஏன்னா வின்டர்ல வந்து பவர் கன்சம்ப்ஷன் கம்மியா தான் இருக்கும். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் டவுனா தான் இருக்கும். ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றதுக்கானது இல்ல. ஆனா அதே நீங்க ஏப்ரல், மேல மார்க்கெட் எவ்வளோ டவுன் ஆனாலும், பவர் கம்பெனிஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர்ல வந்து உங்களுக்கு பவர் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறீங்களோ, அத பொறுத்து தான் ஏறும். ஸோ நெறைய பேர் வந்து இப்ப ஐடில எக்ஸ்போஷர் அதிகமா குடுத்துட்டு, என் போர்ட்ஃபோலியோ இதில ஏறலன்னா, எங்க ஐடி இண்டெக்ஸே ஏறல. ஸோ உங்க எக்ஸ்போஷர் வந்து பெருசா ஏறுறதுக்கான வாய்ப்புகள், போர்ட்ஃபோலியோ வந்து பெருசா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம அப்புறம் 2வதுங்க மார்க்கெட்ல நீங்க ஒரு ஸ்டாக்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம முதல்லயே சொன்ன மாரி தான். டைமிங்ன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த டைமிங்ல வாங்குறீங்க? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் ஹோல்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு, 6 மாசத்துல ஏன் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பண்ணாது. ஒரு சில டைம் அது அந்த மாரி பண்ணாது. நான் நெறைய எக்ஸாம்பிள் இதில பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நவா லிமிடெட்ன்னு நான் ஒரு கம்பெனி வாங்கியிருந்தேன். ஒரு ரூ. 60ல வாங்கிட்டு ஒரு ரூ. 70, ரூ. 80 வரும்போது நாங்க ஸ்டாக்க விக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா, கிளையண்ட் ஒரு பிரஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த டைம்ல சேல் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா, ஸ்டாக்கே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹெவி பிரஷர். அப்ப நாங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபண்ட் மேனேஜர் டைப்ல நம்ம இருந்த டைம். ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வித்துட்டோம். மறுபடியும் ஸ்டாக் அப்படியே மெதுவா தான் நின்னுட்டு இருந்தது. நாங்க வித்தும் கூட 6 மாசம் மறுபடியும் ஏறவே இல்ல. பின்னாடி லேட்டர் தென் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வென்ட் டூ நியர்லி அரவுண்ட் 1300 டூ 1400. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 600ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1:1 போனஸ் குடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ இந்த பீரியட்ல நாங்க எதுவும் பண்ணாம வச்சிருந்தோம்னாவே 20 டைம் நாங்க எடுத்திருக்கோம். ஒரு ரூ. 60ல வாங்கி நாங்க ரூ. 80ல வித்ததுக்கு பதிலா வச்சிருந்தோம்னாவே, ஒரு ரூ. 1200 ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க 20 டைம் எடுத்திருக்கோம். ஆனா எந்த இடத்துல ஸ்டாக் மார்க்கெட் ஏறிருச்சு. எங்க ஸ்டாக் ஏறலன்னு பொறுமை இல்லாம நாங்க அந்த ஸ்டாக்க வித்தோம். திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, ஏன்டா வித்தோங்கிற நிலைமை தான் இருக்கு. இப்ப நீங்க வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக் கரெக்ட்டா இருந்ததுன்னா, நீங்க ஏன் விக்க போறீங்க? நீங்க 5 வருஷத்த மார்க்கெட் டைம் பண்ணுங்க. நீங்க நீங்க ரூ. 170ல வாங்குன ஒரு இருக்கு ரூ. 170க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்டிங்கன்னா, நீங்க வந்து அடுத்த வருஷம் எவ்வளோ போயிரும்? ஒரு 250, 300 டூ த கோர் ரொம்ப அதிகமான. நம்மளோட எய்ம் 2030ல ரூ. 2000 போகுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா 2025ல நிஃப்டி 5% ஏறிருச்சு. ஏன் என் ஸ்டாக் ஏறலன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா தான் இருக்கு.